அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கொய்யாப்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு இந்த வீடியோ கடைசியில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொய்யாப்பழத்தை மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கோங்க. இந்த கொய்யாப்பழத்துலேருந்து கொட்டை எதுவும் எடுக்க வேணாம், ஏன்னா கொய்யாப்பழத்தில் இருக்கிற முக்கியமான சத்துலாம் இந்த கொட்டைகளில் தான் இருக்குது. அதனால் அந்த கொட்டையெல்லாம் அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அரைக்கிறதுக்காக. இது கூட தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 பழத்துக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். சர்க்கரை ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா நைஸாக இது அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இது ஃபில்டர் பண்ணும்போது கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி தனியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை தனியாக வந்துருச்சு, நம்மளுக்கு தேவையான ஜூஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஐஸ் கட்டி ஆட் பண்ணி நீங்கள் இது வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சுவையான கொய்யாப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதனோட நன்மைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். கொய்யாப்பழத்தில் கிடைக்கும் நன்மைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை வந்து குறைக்க உதவும், மலச்சிக்கலை போக்கும், இரத்த சோகை போக்கும், இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க செய்யும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், புற்றுநோய் வராமல் காக்கும், செரிமானமாக இது உதவும், வயதாவது அதாவது சீக்கிரம் வயசாகிறது வந்து தள்ளி போடும். இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.